ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முனித்தாண்டி மெட்டி சோப் தான் செய்ய போகிறோம். எப்படி ஹோம்மேடாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் முல்தானி மெட்டி பவுட்ரு. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்க சோப் பேஸு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி சோப் பேஸ் எப்படி கரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மேலே வச்சுட்டு கீழே தண்ணியில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். சோப் பேஸை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது நல்லா உருகுது பாருங்கள். எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சோப் தயாரிக்கிற வீடியோ நிறைய போட்டிருப்பேன். போய் மறக்காமல் பாருங்கள். இது கிட்டத்தட்ட நான் 2 வாரம் அந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. ரொம்ப நல்லாவும் இருக்கும் சோப்பு. இது கரெக்டாக அதுக்குள்ளேயே என்ன பண்ணலன்னா, நான் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன். அதே கிண்ணத்தில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எடுத்து முல்தானி மெட்டி பவுடரை கொட்டி லேசாக வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் தண்ணி சேர்க்காதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி சோப்பு தயாரிக்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கணும். சோப் பேஸ் வந்து எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா கரைஞ்சிருக்கு சோப் பேஸு. இதை வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் மீஷோவில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், சோப் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. முல்தானி மெட்டி பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ கரைச்சி வச்சு முல்தானி மெட்டி பவுடர் சோப் பேஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஒரு வாசனையாக இருந்தது. இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறதால முகத்தில் இருக்க கருவளையம், முகப்பரு, முகம் வந்து பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் பதில். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லிக்விடாக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்படியே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் விட்டோன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், லேசாக சோப் பேஸ் மோல்டு எடுத்து வச்சு லேசாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சோப் மோல்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முல்தானி மெட்டி வந்து லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஊற்றியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, நான் மோல்டில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 2 நாள் இல்லை 3 நாள் வெளியே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சோப்பு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரில் இருக்கிற வச்சிங்கன்னா அந்தளவுக்கு மோல்டு சோப் வந்து செட் ஆகுது. இது வரைக்கும் நான் தயாரித்த சோப்புலேயே இந்த சோப்பு வந்து ரொம்ப பெஸ்ட் சோப்புன்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, 2 நாள் அப்படியே வெளியே வச்சுருந்தேன். 2 நாளில் கிட்டத்தட்ட 3 நாள் வச்சுருந்தேன். அப்படியே கட்டிடுச்சு. இந்த சோப்பு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த சோப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு கட்டியாக இருக்குது. இப்போ நான் இந்த சோப்பு தயாரிக்கிறப்ப என்ன பெனிஃபிட் வந்து கற்றுக்கிட்டேன்னா, சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு பவுடராக எந்தளவுக்கு பவுட்ரு மாதிரி சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு சோப்பு நான் ரொம்ப நாளைக்கு வர்றது நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே போல் நம்ம வீடியோ பார்த்து சோப் செஞ்சு பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இதே போல் சோப் வீடியோ பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் சோப் செய்கிற வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.